தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, இந்தியாவில் பாராளுமன்ற தொகுதிகள் 543. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகள். கழிச்சு பார்த்தா 503. 503 தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சு ராகுலை பிரதமராக்க முடியாதா? தெரியலையே. இவங்க 40 தொகுதிகளையும் இவங்களோட இணைந்து போட்டியிட்டால் மட்டுமே நம்ம வெற்றி அடைவோமா? இல்லை, நமக்கென்று ஒரு கூட்டணி அமைக்க முடியாதா? இல்லை நாம் தலைமையில் அமைக்க முடியாதா? எதுதான் முடியாது இந்த அரசியல் உலகில், சாத்தியப்படாத உலகில்? இப்பொழுது தான் முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிகார பரவல், அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம், வாரிய தலைவர்கள், கூட்டுறவு சங்க தலைவர்கள், இதையும் நம்ம உடன்பாடு ஏற்படுத்தணும். அதிக தொகுதிகளில் நம்ம கேட்டு பெறணும் சட்டமன்றத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எதனால் உருவானது? இதுவரை அதிமுக, திமுக என்று மாறி மாறி கூட்டணி வைத்து கொண்டிருந்த வேறு நேரத்தில் மூன்றாவது அணியாக விஜய் என்ற ஒரு தனி பெரும்பான்மையான தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அமைப்பு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று ஒரு கொடுத்ததன் விளைவு இன்றைக்கி நம்ம ஒரு நெருக்கடி கொடுத்து நம்மளுடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சரியான தேர்தல் களமாக யுத்தியாக காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்குரிய விஷயந்தான். ஆனாலும் இதில் திமுக ஒரு சார்பும் தாவைக்கா ஒரு சார்பும் கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு விதம் எப்படின்னா, எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 3 வருடம் இருக்குதுங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு. இப்போ திமுக சார்பாக 21 எம்பிக்கள் இருக்காங்க. அது இல்லாமல் ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே நமக்கு அங்கே பலமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் காங்கிரஸை திமுகவை கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே போனால் இந்திய கூட்டணி உடஞ்சிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அதோட இது ஸ்டாலின் உங்களுக்கு கொடுக்குறது வின்னிங் சீட் எம்எல்ஏங்க. இதை விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த கூட்டணி என்ன ஆகிறது அப்படிங்கிறது சில பேர் கேட்குறாங்க. சரியான கேள்வி தான் நீங்கள் கேட்குறது. அதாவது ஒரு வாழை மரத்தை நட்டுட்டு விரைவிலேயே பலன் காணணும்னா அது 3 மாதங்களில் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது சரியானதானது வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ 25 எம்எல்ஏகள் மாநில பாடிகளோட தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கூடுதல் சீட்டு கேட்குறதும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதையும் மீறி கொடுக்க முடியாதவங்களுக்கு வாரிய தலைவர் பதவி, கூட்டுறவு சங்க பதவி அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதிகார பரவல், அந்த உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் 30% வாங்கணும், அதுவும் சரியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 100 பேருக்குள்ளே மறுபடியும் காங்கிரஸ் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு குவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உடன் சார்ந்து பயணப்படக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெருக்கமான வாரிசுகள், உறவு முறைகள், இவங்க மட்டும் தான் மறுபடியும் பதவிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள தமிழ்நாட்டில் கூட்டணின்னு ஒன்றை வைத்து கொண்டு 234 தொகுதியிலும் சின்னமும் நம்முடைய தேசிய தலைவர்களும், நம்ம வாழ்ந்த சுதந்திர போராட்டங்களும், நம்ம இந்த நாட்டிற்காக கட்டமைக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களும் எல்லாமே சிதைஞ்சு போய், நம்ம சின்னமும் மறந்து போய், தலைவர்களும் மறந்து போய், இன்றைக்கி நிகழ்காலத்தில் இந்தியாவினுடைய விடிவெள்ளியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய ராகுலின் குரலும் தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் உள்ள மூலை முடுக்குகள்லாம் போய் சென்று சேருதா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நமக்குன்னு ஒரு டிவி இல்லாதனால இன்றைக்கி தான் சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் கையில் எடுத்து நம்ம உண்மையின் பாதையில் காங்கிரஸ்னு போகிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஆக்டிவ்னஸாக இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் தகவல்கள் உடனே ஆண்ட்ராய்டு ஃபோன் கையில் வச்சுக்கக்கூடிய இளைஞர்களுடையும் படித்தவர்களுடையும் கட்சியினுடைய ஈடுபாடு உள்ளவர்கள்ட்டையும் உடனே போய் கருத்துக்கள் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. இது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் ஒற்றுமை இருக்குதா? கோஷ்டி பூசல் இருக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம பிஜேபி எதிர்த்த முடியுமா? பிஜேபிங்க கூடிய ஒரு ஒன்றும் பெரிய வெற்றிகரமான ஒரு அமைப்பும் தோல்வியே காணாத ஒரு அமைப்பும் இல்லை. அது ஈஸியாக வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். அது ஜாதி மதங்கிற ரெண்டே கட்டமைப்பில் அந்த நூலை வச்சு ஒரு மாலை மாதிரி தோற்றமளிக்கக்கூடியது. அதே நேரத்தில் இவிஎம் மிஷினு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்முடைய எஸ்ஐஆர் மூலமாக வாக்கு திரட்டு பண்ணுறது, இதை வாக்காளர்களை புதிதாக சேர்க்கக்கூடியது, இருக்கக்கூடியவர்களை சிறுபான்மை மக்களையும் பழங்குடி மக்களையும் காங்கிரஸ் ஓட்டு வங்கி உள்ளவர்களையும் கழிச்சு கட்டுறதுக்கான வேலைகளை அவங்க பார்க்கறதுனால, அவங்க தேர்தல் யுக்தியை அப்படி பார்த்தீங்கன்னா மைக்ரோ லெவலில் செயல்படுறதுனால யாரை தூண்டி விடணும், யாரை அடக்கணும், யாரை நீக்கணும், எப்படி தேர்தலை அணுகணும், எப்படி தேர்தல் பத்திரத்து மூலம் பணத்தை பெறணும், அதை எப்படி பணமாக கொடுத்து எல்லாத்தையும் வாயடிக்கணும், அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுருக்கனால அதிகாரிகளை எப்படி நம்ம கைவசப்படுத்தணுங்கிறத தெரிஞ்ச சில யுக்தியில் தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. வேற ஒன்றும் அவங்களை வீழ்த்த முடியாமல் இல்லை. சரி, இதையும் மீறி காங்கிரஸ் எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் ஒற்றுமையின்மையும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய கோஷ்டிகளுமே காங்கிரஸ் வீழ்ச்சிக்கும்
காங்கிரஸ் வந்து வெற்றி அடைய முடியாமல் போகிறதும் காரணமாக இருக்குது. பிஜேபி ஒன்றும் காரணமே இல்லை. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை சார்ந்தே நம்ம எவ்வளோ நாள் தான் பயணப்பட முடியும்? கூட்டணி கட்சிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசி வரையும் இழுத்தடிச்சு, கடைசி வரையும் நம்ம கேட்க தொகையை கொடுக்காம, மக்கள்கிட்ட வந்து ஒரு இமேஜை வந்து டேமேஜ் பண்ணி, கடைசி நேரத்தில் கொடுத்து, தொண்டர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனக்கசப்பையும் ஒரு சலனத்தையும் ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்திட்டு, பின்னாடி வந்து ஒரு கூட்டணி அமைச்சு, இந்த தொண்டர்கள் வந்து திமுக காரங்க காங்கிரஸ்க்கு வேலை செய்யாமல், காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவுக்கு வேலை செய்யாமல், இப்போ ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம என்ன ஒரு பெரிய சாதிக்க போகிறோம்? கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ வந்த எதிர்ப்பு குரலுக்காக இனிமேல் வந்து நம்மளை பழிவாங்கிறதுக்கான நடவடிக்கைகள் தான் அவங்க மேற்கொள்வாங்க. நீங்கள் இப்போ கேட்கலாம், வாரிய தலைவர் பதவி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாரிய தலைவர் பதவி, அதெல்லாம் மரங்காவலர் குழு, கூட்டுறவு சங்கங்கள்லாம் கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக எல்லாம் தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சிக்கு மறுபடியும் திமுக வந்து அமர்ந்துட்டா காங்கிரஸ் அவர்கள் நசுக்கத்தான் பார்ப்பாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற மாட்டாங்க. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை அவங்கள்ட்ட கையில் கொடுத்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் அவங்கள்ட்ட விஜய் ஒளிந்தாரா, விஜய் வளர்ந்தாராங்கிறத விடுங்க. அவர் வந்து என்ன ஓட்டு சதவீதத்தை நிரூபிக்கிறாருங்கிறத விடுங்க. ஆனால் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கடைசி ஒரு வாய்ப்பு நம்ம கை நழுவி போகிறதுங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். ஆமாம், அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோம்னா, இனிமேல் திமுகவுடன் நம்ம உடன்பட்டு போயிட்டோம்னா, திமுகவுடைய தொண்டர்கள் கண்டிப்பாக களப்பணியில் நம்மளோட இறங்கி ஒன்றிணைச்சு பயணிக்க போகிறது இல்லை. அதுதான் உண்மை. இந்த உண்மை கசப்பானதாக தான் இருக்கும். ஆனால் கசப்பின் வேர்கள் இனிமையான பழங்களை தரும். எதிர்காலத்தை நோக்கி சிந்தனைப்பட்டு வயப்பட்டு இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டுமென்றால் சரியான முடிவுகளை இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுக்க வேண்டும். ஜெய்ஹிந்த், ஜெய் காங்கிரஸ். நன்றி, வணக்கம்.